எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. அதை தொடர்ந்து சில கொஸ்டின் ஆன்சர்ஸை பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் டிசிஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த குழுமம் நவ் கார்பரேஷன் குழுமத்துடைய டெலிகம்யூனிகேஷன் ஆர்ம் நவ் டெல்காம் அப்படிங்கிற நிறுவனத்தோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, டு டிசைன், டெவலப், டிப்ளாய் ஸ்கேலபிள் அண்ட் செக்யூர் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, கிளவுட் அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதை அட்ராக்ட் பண்ணி டிசிஎஸ் பண்ணி தருவாங்க அப்படின்னா, பிலிப்பைன்ஸ் நாட்டு அரசு, அந்த நாட்டு நெட்வொர்க் பிரின்சிபல்ஸ், தென் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதை டெவலப் பண்ணி கொடுப்பாங்க டிசிஎஸ். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கன்சிடரபிள் ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருக்குங்க. 22 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்குங்க. ஐடியை பொறுத்த வரைக்கும் விப்ரோவை கான்ஃபிடென்ட்டா கன்சிடர் பண்ணலாம். 19 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் தான். டிசிஎஸ்க்கு வெயிட் பண்ணலாம். அடுத்து ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷனுடைய Q1 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, லாஸ்ட்ல இருந்து கம்பெனி ப்ராஃபிட் வந்திருக்காங்க. பட் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, சேல்ஸ் வந்து ஒரு 3.27% இறங்கி இருக்குங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 87.5% பக்கமா கீழே இறங்கி இருக்கு. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோம்னா, புக் வேல்யூக்கு ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். பிரைஸ் டு புக் 0.32 பக்கமாக தான் இருக்கும். டெட் டு ஈக்விட்டி 0.25 இருக்கும். பிஇ இருக்காதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா தொடர்ந்து 3 குவார்டர் லாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த குவார்டர் வெறும் 11.25 crores தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கேபிஐடி டெக்னாலஜிஸ் எடுத்துட்டோம்னா, சமீபத்தில் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வாக்கில் போர்ட் மீட்டிங் நடந்ததுங்க. அதுல முக்கியமான அப்ரூவல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 முக்கியமான அப்டேட் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, போர்டு வந்து என் ட்ரீம் அப்படின்ற கம்பெனில அவங்களோட ஸ்டேக்கை 51% இன்க்ரீஸ் பண்றதுக்கு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. இதுக்காக கம்பெனி வந்து ஒரு $6.5 million இன்வெஸ்ட் பண்றாங்க. என் ட்ரீம் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சுவிட்சர்லாந்து பேஸ்டு கம்பெனிங்க. கிளவுட் பேஸ்டு கேமிங் அக்ரிகேட்டர் பிளாட்ஃபார்ம் அது. அடுத்து ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னா, கம்பெனி வந்து help.ai அப்படின்ற நிறுவனத்துல ஒரு $10 million ஃப்ரெஷ்ஷா இன்வெஸ்ட் பண்றதுக்கு அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹெல்ம்.ஏஐ யார் அப்படின்னா, இந்த செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான ஏஐ அண்ட் ரிலேட்டட் சாஃப்ட்வேர் டெவலப்பிங் கம்பெனிங்க அது. அடுத்து மூணாவது அப்டேட் என்ன அப்படின்னா, கம்பெனி வந்து கேஷ்சாஃப்ட் நிறுவனத்தை அக்வயர் பண்றதுக்காக ஒரு சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுத்த மாதிரி தெரியுதுங்க. என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஒரு $191 மில்லியன் அப்படின்னு சொல்லி நிர்ணயிச்சிருந்தாங்க. இது வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஒரு $157 மில்லியன் கேஷ்சாஃப்டை அக்வயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி தெரியுதுங்க. கேபிஐடி டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் கேஷ்சாஃப்டோட அக்விசிஷன் வந்து அவங்களோட வெஹிக்கிள் இன்ஜினியரிங் பிசினஸை பூஸ்ட் அப் பண்ணும். அடுத்து டாடா ஸ்டீல் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனிக்கு ஒரு இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம், குறிப்பா ஹோம் பில்டிங் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் ஆஷியானா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. அது ஒரு 2-3 ஆண்டுகளா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் கிராஸ் மெர்கன்டைஸ் வேல்யூ அப்படின்றது 7,000 crores நாங்க அச்சீவ் பண்ணணும். அதுதான் எங்களோட டார்கெட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபினான்ஷியல் 25ல எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. கிராஸ் மெர்கன்டைஸ் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபினான்ஷியல் 25ல ஒரு 3,550 crores இருந்திருக்குங்க. அதாவது ஃபினான்ஷியல் 26ல இந்த கிராஸ் மெர்கன்டைஸ் வேல்யூவை அப்படியே டபுள் ஆக்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணிருக்காங்க. இந்த ஆஷியானா அப்படின்ற இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல டாடா ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, அதர் ப்ராடக்ட்ஸையும் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு டாடா ஸ்டீலோடைய ஹோம் பில்டிங் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1.1 lakh பீப்புள்ஸ் வந்து இருக்கிறாங்க. எந்தெந்த நாட்டில எல்லாம் யூசர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா, யூஎஸ், யுஏஇ, நெதர்லாண்ட்ஸ் இங்கெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. குறிப்பா இந்த பிளாட்ஃபார்ம் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, என்ஆர்ஐஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதாவது வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு பணத்தை கொண்டு வந்து கட்டுமான பணிகள் செய்யணும் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஹூண்டாய் மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன சொல்றாங்க, ஃபினான்ஷியல் 27-28ல நல்ல க்ரோத் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. ஹூண்டாய் மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்றப்ப இவங்க நல்ல நம்பர்ஸ் காட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் ஃபார் க்ரோத் வந்து நல்லாவே இருக்கு ஹூண்டாய் மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும். குறிப்பா ஃபினான்ஷியல் 27-28ல கம்பெனி வந்து இவி மாடல்ஸ் ஃப்ரெஷ்ஷா லான்ச் பண்றாங்க. அது வந்து இவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் அவுட்லுக்கா இருக்கும் அப்படின்னு கோல்ட்மேன் சாக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை நம்பி நம்ம உள்ள போய் மாட்டிக்கூடாதுங்க. கம்பெனி வந்து ஏற்கனவே 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கு. அவங்க வந்து ஒரு 21% அப்சைட் டார்கெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 2,600 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எப்பொழுதுமே வேல்யூவேஷன்ல ஸ்ட்ராங்கா இருப்போம். நம்ம டாடா மோட்டார்ஸ் இருக்கு, 10 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ். கமர்ஷியல் வெஹிக்கிள், பேசஞ்சர் வெஹிக்கிள் 2 பிசினஸா நம்மளுக்கு கிடைக்கும். ஏற்கனவே கமர்ஷியல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இவிகோவை அக்வயர் பண்ணிட்டாங்க. அவங்க 30+ கண்ட்ரீஸ்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பேசஞ்சர் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் JLR இருக்கு. ஸோ நம்ம ஸ்ட்ராங்கா அதுல என்டர் ஆகலாம். அடுத்து முத்தூட் மைக்ரோஃபின் எடுத்துக்கிட்டோம்னா, Q1 ஃபினான்ஷியல் 26 நம்பர்ஸ் கொஞ்சம் பரவாயில்லைங்க. அதாவது Q4 ஃபினான்ஷியல் 25 கம்பேர் பண்றப்ப Q1 ஃபினான்ஷியல் 26 நல்லா இருக்கு. எப்படின்னா, போன குவார்டர் அதாவது Q4 ஃபினான்ஷியல் 25ல ஒரு 400 கோடி ரூபாய் லாஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப ப்ராஃபிட் சைடு வந்திருக்காங்க. ஒரு 6.18 கோடி ப்ராஃபிட். பட் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, சேல்ஸ் வந்து 15.8% குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 95% பக்கமா குறைஞ்சிருக்குங்க. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு 12,250 crores இருக்கு.
ப்ரொவிஷன்ஸ் கூடியிருக்கும். ஸோ 125 crore ப்ரொவிஷனுங்க. இது வந்து Q1 ஃபினான்ஷியல் இயர் 25ல 71 crores இருந்திருக்கு. பட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல பார்த்தோம்னா Q4 ஃபினான்ஷியல் இயர் 25ல ஒரு 650 கோடிக்கு பக்கமா ப்ரொவிஷன் எடுத்திருந்தாங்க. இப்ப Q1ல ஒரு 125 கோடி தான். கம்பெனி வந்து லாஸ்ட் டு ப்ராஃபிட் சைடு வந்திருக்காங்க. மேபி இன்னொரு 2 or 3 குவார்டர்ஸ்ல நார்மலைஸ் ஆயிரும் அப்படின்னு நம்புறேன் நான், மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும். அடுத்து அசோக் லைலண்ட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட சப்சிடரி ஹிந்துஜா லைலாண்ட் ஃபைனான்ஸ் வந்து NDL வெஞ்சர்ஸ் கூட மெர்ஜ் பண்றதுக்கு ஃபார்மல் அப்ரூவல் கிடைச்சிருக்குங்க RBI கிட்ட இருந்து. இந்த RBI கிட்ட இருந்து கிடைச்ச இந்த அப்ரூவல் வந்து எதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னா ஹிந்துஜா லைலாண்ட் ஃபைனான்ஸை தனியா லிஸ்ட் பண்றதுக்கு இது ஒரு இனிஷியல் ஸ்டெப்பா இருக்கும். போஸ்ட் மெர்ஜர் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம்னா ஒரு 29,000 crores இருக்குங்க. சக்சஸ்ஃபுல்லா மெர்ஜ் பண்றப்ப NDL வெஞ்சர்ஸ்க்கு NBFC ஆம் அப்படின்ற ஒரு கேட்டகரி கிடைக்கணும். அதுக்கப்புறம் மெர்ஜ் பண்ணுவாங்க. தென் ஃபியூச்சர்ல ரிவர்ஸ் மெர்ஜிங் மூலமா ஹிந்துஜா லைலாண்ட் ஃபைனான்ஸை தனியா லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்ப ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வேல்யூ அன்லாக் ஆகும். அடுத்து ITC ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ITC லிமிடெட்ல இருந்து டிமர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடந்திருக்குங்க. அதுல கம்பெனியோட சீஃப் சஞ்சீவ் பூரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, பை ஃபினான்ஷியல் இயர் 30 எங்கள்கிட்ட ஒரு 220 ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல நாங்க ஒரு 5300 கீஸ் வந்து ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ITC லிமிடெட் மூலமா நம்மளுக்கு கிடைச்ச ITC ஹோட்டல்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம புதுசா உள்ள நுழைறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது. வேல்யூவேஷன் அதிகமாக தான் இருக்கு. அடுத்து இந்தியன் ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ANK ஹோட்டல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டியில ஒரு 51% ஸ்டேக் எடுக்கிறதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. இந்த அக்ரிமெண்டோட டீல் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 204 கோடிக்கு பக்கமா இருக்குங்க. இந்த அக்ரிமெண்ட் மூலமா இந்தியன் ஹோட்டல்ஸ்க்கு கிளாக்ஸ் ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் பிராண்டு கீழே ஒரு 135 ஹோட்டல்ஸ் வந்து ஆட் ஆகும். அடுத்து இந்தியன் ஹோட்டல்ஸ் ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னா கம்பெனி வந்து பிரிட்ஜ் ஹாஸ்பிட்டாலிட்டி கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க, மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அக்ரிமெண்ட். இதுல அவங்களுக்கு ஒரு 19 ஹோட்டல்ஸ் வந்து ஆட் ஆகுங்க. அடுத்து பேட்டா இந்தியாவுடைய Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ வந்து பிளாட்டா தாங்க இருக்கு, டிமாண்ட் ரொம்ப ஸ்லகிஷா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டோம்னா 70% இயர் ஆன் இயர் இறங்கி இருக்குங்க. பட் மார்ஜின்ஸ் 21.1% ஏறி இருக்கு. மார்ஜின்ஸ் ஏறினதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களோட காஸ்ட்டை எங்கெங்கெல்லாம் குறைக்க முடியுமோ அங்கெல்லாம் குறைச்சிருக்காங்க. பேட்டாவோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோம்னா 46 times ஏர்னிங்ஸ்ங்க, நம்ம கன்சிடர் பண்ற லெவல்ல இருக்காது. ஃபுட்வேர் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா பிரீமியம் பிராண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுதுங்க. இந்த மிடில் லெவல் செக்மெண்ட் இருக்கிறது எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் இப்படிதாங்க இருக்கு. எடுத்துக்காட்டா ரிலாக்ஸோவை பத்தி சொல்லணும் இல்லையா, அதுவுமே வந்து பிளாட்டா தான் இருந்தது. ரிலாக்ஸோவை பொறுத்த வரைக்கும் 62 times ஏர்னிங்ஸ், அதுவுமே வந்து கன்சிடர் பண்ற ரேஞ்சில் இருக்காது. அடுத்து திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸோட Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சூப்பரான நம்பர்ஸ் காட்டிட்டு இருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 121% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். ரெவன்யூ வந்து 30% இயர் ஆன் இயர் ஏறி இருக்குங்க. கம்பெனி வந்து அவங்களோட சப்சிடரி பிராக் டிஸ்டிலர்ஸ்ல ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா ஒரு 25 crores இன்வெஸ்ட் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்களோட பாட்டில் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுங்க. இப்போதைக்கு பாட்டில் கெப்பாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6 lakhs கேசஸ் பெர் ஆனமா இருக்கு. இதை வந்து நெக்ஸ்ட் 12 monthsல 36 lakh கேசஸ் பெர் ஆனமா இன்க்ரீஸ் பண்றாங்க. நம்ம 30 times ஏர்னிங்ஸ்ல பார்த்தோம். அந்த டைம்ல கன்சிடர் பண்ணவங்க தொடர்ந்து ஹோல்ட் பண்ணலாம், ஃப்ரெஷ் என்ட்ரிஸை கொஞ்சம் தவிர்க்கலாம். அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் வந்து என்னுடைய மகள் வந்து கல்லூரியை முடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு நான் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருக்கேன், மாசம் 2000 இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன ஸ்டாக்கோ அதே தாங்க உங்களுடைய மகளுக்கும், இதுல எந்த வேறுபாடுமே கிடையாது. பட் என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா நம்ம ஸ்டாக்ஸா சொல்றதை விட 2 புக்குங்க முக்கியமா. ஒன்னு வந்து லேர்ன் டு ஏர்ன் பை பீட்டர் லிஞ்ச், தென் செகண்ட் புக் வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பை ஹார்வர்ட் மார்க்ஸ். இந்த 2 புக்கை படிக்கிறதுக்கு கொடுக்கலாங்க. நம்ம வந்து அறிவை கொடுத்துருவோம், அவங்க ஸ்டாக்ஸை என்னை விட உங்களை விட நல்லா ஸ்டாக்ஸை அவங்களே செலக்ட் பண்ணிக்குவாங்க. அடுத்து ஸ்கை கோல்ட் நிறுவனத்தை பத்தி ஒரு நண்பர் கேட்கிறாருங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்குங்க, பட் ப்ரொமோட்டர் யார் அப்படின்ற விவரம் நம்மளுக்கு சரியா தெரியல. 25 times ஏர்னிங்ஸ் இருக்கு, பிரைஸ் டு புக் 5.7 இருக்கு, டெட் டு ஈக்விட்டி ஓகே, ஜுவல்லரி பிசினஸ் கடன் வாங்கி அவங்க பிசினஸ் பண்றாங்க, இதெல்லாம் ஓகே. பட் ப்ரொமோட்டர்ஸ் தொடர்ந்து ஸ்டேக்கை வித்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதாங்க எனக்கு கொஞ்சம் சந்தேகப்படுது. அதனாலதான் அதை பத்தி நான் பெருசா இங்க பேசுறது இல்லை. அதுல ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. அடுத்து ஜிண்டால்ஸால நண்பர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க. அதாவது 200 பக்கமா வந்துருச்சு, 250ல இருந்து 200 பக்கமா வந்திருக்கு, வேல்யூவேஷன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது சார், இப்போ என்டர் ஆகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இயர் ஆன் இயர் எடுத்துக்கிட்டோம்னா ப்ராஃபிட்டபிலிட்டி ஜூன் குவார்டர்ல குறைஞ்சிருக்குங்க. பட் அப்கமிங் குவார்டர்ஸ்லயும் குறையிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதனால இன்னுமே கீழே போக சான்ஸ் இருக்கும். பட் பிரைஸ் டு புக்னு பார்த்தோம்னா 1.14 or 1.5 பக்கமா தான் இருக்கு. 1 2 கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா இறங்க இறங்க ஆவரேஜ் பண்ணலாம். 250ல இருந்து 200 வந்திருக்கு, ஸோ மறுபடியும் ஒரு 50 rupees கெயின் ஆகும் அப்படின்ற நோக்கத்துல என்டர் ஆனீங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க. பிரைஸ் டு ஏர்னிங் 7.5 இருக்கு, டெட் டு ஈக்விட்டி 0.43. டெட் டு ஈக்விட்டி தான் ஒரே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். அடுத்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ் உடைய கன்சிடரேஷன் லெவல் பத்தி எழுதிருக்கீங்க. பிரைஸ் டு புக் 2க்கு மேல போயிடுச்சுங்க. நம்ம 1.5க்கு கீழே இருந்தா பார்ப்போம், 2க்கு மேல இருக்கிறத நம்ம யோசிக்கவே வேணாம், அதை விட்டுறது நல்லது. அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்கோடைய புக் வேல்யூ சடனா குறைஞ்சிருக்கு சார். இப்படி இருக்கிற நிலைமையில இந்த பேங்கிங் செக்டர்ல புக் வேல்யூ நம்பி எப்படி சார் இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க.
இண்டஸ்இண்ட் பேங்க்ல நடந்த இஷ்யூ அப்படின்றது பல ஆண்டுகளுக்கு அப்புறம் நடந்திருக்குங்க. இதே மாதிரி திருப்பி நடக்காததுக்கு போர்டு என்னென்ன வேலைலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. போர்டு ப்ரொமோட்டர்ஸ் மேல உள்ள கான்பிடன்ஸ்ல தான் இப்ப இருக்கிற புக் வேல்யூ நம்பி நம்ம ஃபர்தரா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இண்டஸ்இண்ட் பேங்கோட ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தோம்னா கம்பெனியை விட்டுட்டு எங்கேயும் ஓடி போறது கிடையாதுங்க. அவங்க ஏற்கனவே ஒரு 10%, அதாவது 16 to 26% ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது நல்ல விஷயங்க. நல்ல புக் வேல்யூ கீழே இருக்கிறப்ப நம்ம 1-2 கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து டிசிஎஸ் இன்ஃபோசிஸ்ல ஃப்ரெஷ் என்ட்ரிஸ் பத்தி கேட்கறாங்க. நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசணுங்க. 22 or 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கும். 20 டைம்ஸ் கீழே வந்தா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஐடி வேணும் அப்படின்னா விப்ரோவை நம்ம தொடர்ந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அடுத்து வோடஃபோன் ஐடியா ஷேர்ஸ் பத்தி கேட்கறாங்க. கம்பெனிக்கு கடன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. ஒரு நண்பர் கூட கீழே எழுதியிருந்தாரு, கேபிட்டல் ப்ரொமோட்டரை இன்ஃபியூஸ் பண்றதுக்கு தயங்குறாங்க, நம்ம எதுக்கு அதை போய் கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கிறாருங்க. ஸோ கடன் ஜாஸ்தி, தென் கம்யூனிகேஷன் செக்டாரு, அதுல எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது நிறைய இருக்கும். நம்ம பல தடவை ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து தேஜாஸ் நெட்வொர்க்ல ஒரு நண்பர் வந்து நான் 700ல மாட்டிக்கிட்டேன் சார், இப்போ 500 பக்கமா இருக்கு, ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆவரேஜ் பண்றதை தவிர வேற வழி இல்லைங்க. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஏற்கனவே மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல கன்சிடர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஈஸியா ஆவரேஜ் பண்ணி கீழே கொண்டு வந்துடலாம். தேஜாஸ் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ் என்ட்ரிஸ் பத்தி நம்ம பேசல. ஏற்கனவே நீங்க கன்சிடர் பண்ணிட்டீங்க, பேக்கப் ஸ்ட்ராங்கா இருக்கு, அதனால நம்ம ஆவரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்காரு. நான் வந்து ஒரு 120 ஷேருக்கு பக்கமா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் சார், 445 ரேஞ்ச்ல. இப்போ வந்து ஒரு 15 ரூபாய் கீழே இறங்கிடுச்சு, நான் வந்து கொடுத்துட்றதா வச்சுக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெறும் 15-10 ரூபாய் கீழே இறங்குறப்ப எல்லாம் நம்ம கொடுத்துடலாமா அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம டிஎம்பிலையோ இல்லை எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணவே முடியாதுங்க. இறங்குறப்ப ஆவரேஜ் பண்ணலாம். நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. கம்பெனியோட ப்ரொமோட்டர் குரூப்பும் நல்ல ப்ரொமோட்டர் குரூப் தான். எப்படியாவது பேங்கை நம்ம கைக்குள்ள கொண்டு வரலாமா அப்படின்றத அவங்க சண்டையை தவிர விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கல. பேங்குடைய ஆப்ரேஷன்ஸ் அண்ட் க்ரோத் அப்படின்னா நல்ல டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு 10 இயர்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணுவோம் அப்படின்னா தாங்க நம்ம வந்து தமிழ்நாடு மெர்கடைல் பேங்கை கன்சிடர் பண்ணுவோம். நம்ம எல்லாத்துக்குமே ஒரு 2 பிசினஸ் சைக்கிள் சொல்லுவோம். தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் கண்டிப்பா நம்ம ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும். தமிழ்நாடு மெர்கடைல் பேங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய இஷ்யூஸ் இருக்கலாங்க. பட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, தென் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன வேலை அப்படின்னா இந்த இஷ்யூஸை சால்வ் பண்றது தான். அதெல்லாம் வந்து அவங்க பார்த்துக்குவாங்க. நம்மளோட வேலை அதை கான்பிடென்ட்டா ஹோல்ட் பண்றது தான். 10% க்ரோ ஆகிட்டே இருக்கு அப்படின்னா 10 இயர்ஸ்ல நம்மளுக்கு நல்ல டிவிடெண்டே வரும். அடுத்த ஒரு நண்பர் வந்து ரிலாக்ஸோ ஃபுட்வியர்ஸ், கணேஷ் பெனோபிளாஸ்ட், தென் வெஸ்டர்ன் கேரியர்ஸ், இந்த நிறுவனங்கள் எல்லாம் உள்ள போய் சிக்கிக்கிட்டாங்க. 50%க்கு மேல ஷேர் பிரைஸ் வந்து விழுந்துருச்சு, நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காருங்க. ரிலாக்ஸோவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோங்க. இதுல 62 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு ரிலாக்ஸோ. ஸோ ஹையர் வேல்யூவேஷன்ல ரிலாக்ஸோவை பிடிச்சிட்டோம். பட் ரிலாக்ஸோவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சிக்கிட்டே வந்து இந்த குவார்டர் ஜூன் குவார்டர்ல பாட்டம் அவுட் ஆன மாதிரி தெரியுதுங்க. அடுத்து கணேஷ் பெனோபிளாஸ்ட், தென் வெஸ்டர்ன் கேரியர்ஸ், இது ரெண்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து நம்மளோட த்ரெஷ்ஹோல்டு கீழே தாங்க இருக்கு. ரெண்டுமே வந்து 17 or 18 டைம்ஸ் தான் இருக்கு. தென் பிரைஸ் டு புக்னு எடுத்துக்கிட்டோம்னா 1.5 தென் 1.5க்கு கீழே தான் இருக்கு. ஸோ ஆவரேஜ் பண்ணலாம் இது ரெண்டையும். ரிலாக்ஸோ முடிஞ்ச ஆவரேஜ் பண்ணலாம், இல்லாட்டி அப்படியே ஹோல்ட் பண்ணலாங்க. நீங்க சொல்ற இந்த 3 கம்பெனி, ரிலாக்ஸோ ஃபுட்வியர்ஸ், கணேஷ் பெனோபிளாஸ்ட், தென் வெஸ்டர்ன் கேரியர்ஸ், இது 3க்குமே டெட் டு ஈக்விட்டி கம்மியா இருக்குங்க. அதாவது நம்ம த்ரெஷ்ஹோல்டுக்கு ரொம்ப க்ளோஸா தான் இருக்கு. அதனால நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. லாஸ்ட்ல நம்ம எப்பொழுதுமே கொடுக்க சொல்லவே மாட்டோம். உங்களுக்கு ஆவரேஜ் பண்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அப்படியே அது ஒரு சைட் இருக்கட்டுங்க. இனிமே கன்சிடர் பண்றது எல்லாமே நல்ல வேல்யூவேஷன்ல பார்த்து கன்சிடர் பண்ணுங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.